அப்பவா என்னடா சத்தம்? மறுபடியும் பொண்டாட்டி சண்டையா? என் தங்கச்சி அவ வீட்டுல சண்டை போட்டு வந்துருக்கா. என்னடா எப்பத்தாலும் இதே சொல்ற? உன் மச்சானுக்கு போன் பண்ணி பேசி சரி பண்றா. அவட்ட என்ன பேசிட்டேன்டா, எல்லா பிரச்சனையும் காரணம் எங்க அம்மா. அம்மாவா? ஆமா பிள்ள, எங்க அம்மா இருக்குல்ல, நேரத்துக்கு ஒரு மாதிரி டைப்பா பேசும். என் பொண்டாட்டி கிட்ட இங்க பாரு, உன்னை வீட்டு வேலை பாக்குறதா கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்குன்னு சொல்லி சண்டையை போடும். என் தங்கச்சிக்கு போன் பண்ணி உன்னை வீட்டு வேலை பாக்குறதுக்காடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி சண்டையை மூட்டி விடும். இங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்களே, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்களா? அங்க சாப்பிட்டியான்னு கேட்டாதான் சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு பஸ்டா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணிவிடும். இல்லைன்னா விடுவாப்ல. என் பொண்டாட்டி ஆசையை கேட்டேன்னு 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன்ட்டேன். வாங்குற சம்பளம் மொத்தத்தையும் அவளுக்கே செலவு பண்றியா? என்ன தனி கொடுத்து நம்ம பிளான் பண்றாளா அப்படின்னு சொல்லி சண்டையை போடுறாங்க. ஏன் தங்கச்சி கிட்ட போன பண்ணி என்னடி இது ஊர் உலகத்துலாம் சம்பளம் வேணா பொண்டாட்டிட்டு தான் கொடுப்பாங்க, இங்க என்னடி அம்மா கிட்ட கொடுக்குறது? எப்படி போயிட்டு இருந்தா சரிபட்டு வராது. சீக்கிரம் சண்டையை போட்டு தனி கொடுத்து போற வழியை பார்த்து சொல்லி ஒரு பெரிய பிரளயத்தையே கிரியேட் பண்ணி அவ சண்டையை போட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்கான். நான் இதெல்லாம் கேட்கறப்ப உனக்கு அப்படியே உனக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருக்குமே. மாப்பிள, என் பிரச்சனை தெரியுமா என்ன? 2 மாசத்துக்கு முன்னாடி ஈபிக்கார ரீடிங் எடுக்கலாம்னு வந்தான். வீட்டுக்கு வந்து உங்களை வானு கூப்பிட தெரியாதானு எங்க அம்மாவுக்கு எங்க பொண்டாட்டிக்கு சண்டை. இன்னும் சண்டை முடிஞ்ச பாடுது, அடுத்த ரீடிங்க வந்து எடுத்துட்டு போயிட்டான். மாப்பிள, நீ இதுக்கு ஏன் பிரச்சனை எவ்வளவு பரவாயில்லையா?